ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் சேட்டில் ஐபியில் போனீங்கன்னா ப்ளே ஸ்பீட் லூடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் வந்து 1 லேக் வரை டெய்லி சம்பாதிக்கலான்னு வெளியே போட்டிருக்கிறது மிகப்பெரிய உருட்டு. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? உள்ளே போய் பார்த்தோம்னா 3 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கேம் ஆட போகிறோம். இந்த கேமில் வந்துட்டு வின் பண்ண, அதாவது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் லூடோவை பொறுத்தவரை நீங்கள் வின் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த 5 நிமிஷத்துக்கு 100 காயின்ஸும் 25 காயின்ஸ்க்கு 4 நிமிஷம் வச்சு நம்ம பெட் கட்டி விளையாடலாம். அப்படி விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா யார் வந்து அந்த டைமிங், இப்போ 5 நிமிஷம் நம்ம கேம் எடுத்துருக்கோம்னா 5 நிமிஷத்தில் யார் அதிக மூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, மூவ்ஸ் வந்து நம்ம பாக்ஸில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் இருக்கா மூவ்ஸ், இப்போ பாருங்கள் ஒரு 6 ஆயிடுச்சா. இந்த மாதிரி அதிக மூவ்ஸ் வந்து யார் அந்த டைமில் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னர். காவியா ஒரு மலையாளி, மீன் ஒரு ஃபேக் ஐடி, ஐ எம் நாட் அர்ஜுனா என்னமோ ஒரு அதுவும் என்ன ஐடின்னு தெரியல. இப்போ நம்மளோட லட்சியம் அதிக மூவ்ஸ் எடுக்கிறது தான். ஒரு காயினை கொண்டு போய் சுற்றி உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 100 பாயிண்ட்ல எடுத்தால் கன்ஃபார்ம் வின் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபாக ஆடணும். இப்போ எவ்வளோ ஸ்டெப்பு நம்ம முன்னேறி போகிறோமோ அந்த இடத்துல வெட்டு வாங்கிட்டோம்னா நம்ம போன அவ்வளோ ஸ்டெப்பும் மைனஸ் ஆயிரும். இப்போ பாருங்க, இந்த காவியா வந்து அந்த சைடு கொண்டு போகாமல் சேஃபாக அங்கே மூவ் பண்ணி பிளான் போட்டு ஆடிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? இப்போ நம்மளும் அதே மாதிரி நம்ம வட்டத்துக்குள்ளே மூவ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட இங்கேருந்து பச்சையிலேருந்து அந்த ஆரஞ்சு வரும் நம்மளோட ஏரியாவுக்கு சீக்கிரம் நம்ம வெட்டு வாங்க மாட்டோம். அதனால அந்த இடத்துல மூவ் பண்ணும். இப்போ வந்து அந்த மஞ்சக்காரன் போய் அந்த ப்ளூவை வந்து வெட்டுவான்னு பார்த்தா அவன் வெட்டு வாங்கிட்டான். ஓ, இப்போ வந்து அந்த ப்ளூ வந்து எவ்வளோ தூரம் போனதை வெட்டுச்சோ அந்த பாயிண்ட்ஸும் அவங்களுக்கு ஆட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வெட்டுறது இம்பார்ட்டன்ட் போலவே. இதில் ஒரு 4 போட்டு நம்ம அந்த சைடு போவோம். அடுத்தது வந்து ப்ளூவை எப்படியாவது ஒரு வெட்டணும்னா நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு. ப்ளூ 44, நம்ம 40ல் இருக்கோம். அப்பா சேஃப் ஆகிட்டோம். ஏன்னா இந்த மஞ்சள் வந்து நம்மளை வெட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மஞ்சள் அதை மூவ் பண்ணி ப்ளூ அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா இங்கேயே நின்றுட்டான், வேஸ்ட் ஃபெல்லோ. ஆமாம், காவியா வந்து நல்லா தான் ஆடுது. ஒரு பிளான் போட்டு வச்சு ஆடுது. ஆனால் அந்த பிளானை உடைக்க உள்ளே போய் யாராவது வெட்டணும். நான் போகலாம், பட் ஆனால் மிஸ்டேக் ஆச்சுன்னா பங்கம் ஆயிருவேன் தான் யோசிக்கிறேன். பின்னாடி வர இந்த மஞ்சள் வெட்டிட்டானா எனக்கு பயங்கரமான லாஸ் ஆயிரும். இதப்போ 5 போட்டோம்னா ஓகே 62. இப்போ காவியா வந்துட்டு நம்மளை வெட்ட அந்த ப்ளூவத்தை எடுத்துகிட்டு வரும். எதையும் மாற்றுறது, ஐயோ ஐயோ ஐயோ. இப்போ நம்மளை வெட்டாம அந்த சைடு இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிறது இதை மாற்றிட்டு போச்சுன்னா கொஞ்சம் பிளான் பண்ணி ஆடுதுன்னு அர்த்தம். பிளான் பண்ணி தான் ஆடுது. நமக்கு ஒரு 4 விழுந்தா நல்லா இருக்கும், இல்லை 1 விழுந்தா சேஃப் ஆயிடலாம். சிறப்பு, சம்மந்தமே இல்லாததா விழுகும். ரெண்டு விழுந்தா நம்மளோட மொத்த சாம்ராஜ்யமும் காலி. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஆடினது காலி ஆயிரும். நம்மளும் கொஞ்சம் மெல்லம் ஆடுவோம். சேஃப் ஆகிட்டோம். இப்போ நம்ம சேஃப் சோனுக்குள்ள இருக்கோம். இன்னைக்கு காவியா வந்து நம்மளை அந்த சைடு மிந்திட்டு போனோம், காவியா வெட்டிடலாம். அப்பவும் பயங்கர சேஃபாக தான் ஆடுது. ஆனால் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னா அங்கே மூவ் பண்ணி தான் போய் ஆகணும்.
மஞ்சக்கு 6 விழுகலைன்னா நம்ம தான் வின்னு. ஆஹா, இந்த மேட்ச் நம்ம வின் பண்ண போகிறோம் மக்களே. பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த 30 செகண்ட் தான் இருக்குது. இந்த 30 செகண்டில் அதிகப்படியான மூவ்ஸ் வந்து யார் கண்டெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். 25, 24, 23. இப்போ நம்ம வந்து மெல்ல மூவ் பண்ணுவோம். நாடப்பாவி, மெல்ல மூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மூவ் பண்ணிட்டுமே. நம்ம நாங்கள் வெட்ட யாரும் இல்லை, அதனால அதை மூவ் பண்ணுவோம். 10. சூப்பர்ரா, நம்ம தான் இந்த மேட்ச் வின்னர். இப்படி தான் வந்து ஆட்டம் ஆடி வின் பண்ணணும். இப்போ 84 பாயிண்ட் வச்சுருக்கேன். மினிட் கட் ஆக போகுது. இப்போ லாஸ்ட் மூவுங்க. இப்போ காவியாவுக்கு தான் லாஸ்ட் மூவ். இந்த மூவில் யாரையாவது வெட்டுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு ஆட்டம் கிடைக்கும், இல்லைன்னா 6 போடணும், இல்லைன்னா அது கிடைக்காது. 4. அவனை வெட்டிருச்சான். மஞ்சைக்கு ஐயோ, ஒருத்தன் எதில் வேணாலும் ஆடலாம், ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போல இருக்கு. அவசரப்பட்டுட்டு கைப்புள்ள போச்சு. 2 1 போட்டு வெட்டுறான். சே, வின் பண்ண போகிறோன்னு கொஞ்சம் ஓவராக ஆடினேன், தோற்று போயிட்டுதே. தோக்க போகிறோம். நமக்கு ஒரே ஒரு மூவ் தான் கிடைக்கும், அது நம்ம வெட்டு போச்சுங்க. தோத்துட்டோம். சங்கடம். ஜெயிக்கிற மாதிரி வந்து தோத்துட்டோம். போங்கடா நீங்களும் உங்கள் கேமும். அப்படியே 500 பாயிண்ட் ஜெயிச்சு நம்ம ஸ்பின் பண்ணாலும் 2 ரூபா 3 ரூபா. மெகா வின்னே 5 ரூபாயாமா. வெளியே மட்டும் 1 லட்சம்னு அப்படியே பயங்கரமாக பங்கமாக போட்டு ஏமாற்றுவானுங்க. வெட்டி சர்ச்சட், வீணா போன சர்ச்சட். காவியா, இப்படி பண்ணிட்டியே காவியா. இப்போ பாருங்க, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மெகா வின்னுன்னா 5 ரூபா தான் பயங்கரமாக அதிகப்படியான வின்னிங் அமௌண்ட்டு. 3 ரூபா 2 ரூபா. அப்போ கேம் காயின்ஸ், கேம் விளையாடுறதுக்கு 500 காயின் இருந்தால் தான் ஸ்பின் பண்ண முடியும்னு போட்டிருக்கா. இருங்க, வெளியே எவ்வளோன்னு போட்டிருக்கு. ப்ளே அண்ட் வின் 1 lakh டெய்லி. போங்கடா நீங்களும் உங்கள் மொக்க கேமும்.